பிரச்சனைகள் நிமித்தம் என்னுடைய திருமண காரியங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கிட்ட தடைப்பட்டு இருந்தது. அது நிமித்தம் நாங்கள் ரொம்ப அவமானப்பட்டு அந்த ஊர்லேயே இருக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இன்னொரு ஊரில் போய் இருந்தோம். அப்போது சிலர் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதனால் நீங்கள் ஒரு முறை 4 மாடி வியாழக்கிழமை கூட்டு போங்கன்னு ஒரு ஆன்ட்டி சொன்னதுனால எங்கள் அம்மா என்ன இங்கே கூட்டு வந்திருந்தாங்க. அப்போ ப்ரேயர் வாரியர் எனக்கு ஜோம் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார்னு சொல்லி எங்களுக்கு ஜோம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணோம். நாங்கள் நினச்சே பார்க்கல, எந்த ஜனங்கள் முன்னாடி எந்த மனுஷர் முன்பாக நாங்கள் இருக்கவே முடியாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ண போனோமோ அதே இடத்துக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போய் அதே ஜனங்கள் முன்னாடி என் திருமண காரியத்தை அற்புதமாக நடத்தி இன்னைக்கு அதே ஜனங்கள் முன்னாடி பத்திரிக்கை கொண்டு கொடுக்க போகும்போது கூட சொன்னாங்களாம், இது எப்படி இந்த கல்யாணம் நடக்கு, எப்படி அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சம்மதிச்சாங்க அப்படி சொன்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட விதமாக ஆண்டவர் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அதே மாதிரி வயது ஆயிட்டு அதனால குழந்தை இருக்கிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் சுக பிரசவத்துல கொடுத்து. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமா, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென். வெட்கம் அனுபவித்த தேசத்துல தலையை உயர்த்துகிற தேவன் அவர். பாருங்க, அதுக்கு இந்த சகோதரி சாட்சியா இருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் வெட்கப்பட்டு அவமானத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 எத்தனையான பலனை தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. God bless you. God bless. என்னுடைய கணவர் என் கணவர் வீட்டில் வந்து எந்த ஒரு டவுரி எந்த டிமாண்டும் வைக்கல, அது கல்யாணம் பண்ணோம். அதேமாதிரி என்னோட கணவர் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க வந்து எப்படின்னா டிவியில் ஜோசியம் ஜாதகம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியில் கிளம்புவாங்க. கேலண்டரில் கூட இன்றைக்கி எப்படி நாள் அப்படின்னு பார்த்துட்டு கிளம்புறவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனாலே ஒரு பயம் இருக்கும், இன்றைக்கி எந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த பயம் இருந்ததுனால அதுக்கப்புறமா அவங்க பெற்றோர் ரட்சிக்கப்படாதனால அந்த காரியங்களை சொல்லியே அவங்களை எடுத்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு முறை ஜெபிக்கலாம் அவங்கள ப்ரோக்ராம் அவங்க பார்த்து ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கழுத்து இந்த பின்பகுதியிலிருந்து ஒரு உருவம், அதாவது ஒரு தண்ணியில் ஒரு நெளிஞ்சு போன, அது சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு உருவத்தை இங்க இருந்து அப்படி புட்டிங்கி எரிஞ்சு போட்ட மாதிரி இருந்தது. அதுல இருந்து என்னுடைய கணவருக்கு எந்த நாளை குறித்து பயம் கிடையாது, எந்த நேரம் பார்க்கல. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் நட்சத்திரம் ஜோசியம் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க கூட செவ்வாய்க்கிழமை என்ன கல்யாணம் வைக்க மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது அப்படிலாம் சொல்றவங்களாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு எது கஷ்ட நாளா? பாருங்க, வேதத்தை பார்த்தா செவ்வாய்க்கிழமையில தான் ஆண்டவர் 2 முறை நல்லதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மற்ற நாள்லாம் ஒரு முறை நல்லது. 6 நாள் உலகத்தை சிருஷ்டிக்க முடியாது. செவ்வாய்க்கிழமையில தான் 2 முறை என்ன செஞ்சிருக்கிறாரு, நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தைரியமா செவ்வாய்க்கிழமை எதுனாலும் செய்யுங்க, ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.